வட்டி அளிக்கப்படுவதுடைய அடிப்படை அல்லாஹ் கொடுக்கின்ற செல்வத்தின் பரக்கத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான். அவ்வளவுதான். செல்வம் கோடி கொடுக்கப்பட்டாலும் அதில் அல்லாஹ் அவனுடைய அபிவிருத்தியை நீக்கிவிட்டால், அவனுடைய அருளை நீக்கிவிட்டால், அதனுடைய இலக்கு முடிவு அழிவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எச்சரிக்கை உள்ள ஒரு ஹதீஸை சொன்னார்கள், கேளுங்கள். இன்று நாம் எண்ணக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில். வட்டி வாங்கினால்தான் பில்லியனராக ஆக முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இருந்தால், அவர்கள் மட்டும் எப்படி செல்வத்தை அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள் என்ற எண்ணத்தில் இருந்தால் இந்த ஹதீஸை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையிலேயே அவனுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான், அதிகரித்துக் கொண்டே அல்லாஹ் செல்வத்தை பெருக்கிக் கொண்டே வருகிறான் என்பதுடைய அடையாளம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான் என்பதல்ல, அல்லாஹ் அவனுக்காக அவகாசம் அளிக்கிறான். என்ன அவகாசம்? குர்ஆன் சொல்லுகிறது, ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹ் ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு ஒரு அடியான் நீங்கும் போது அல்லாஹ் எல்லா வாசல்களையும் திறந்து வைப்பான். என்ன வேண்டும்? எதற்காக நீங்கினாய்? செல்வத்திற்காகத்தானே எடுத்துச் செல், உலக தேவைகளுக்காகத்தானே எடுத்துச் செல். அல்லாஹ்வை மறந்து, குர்ஆனை மறந்து, ஹதீஸை மறந்து இந்த துன்யா தான் உனக்கு வேண்டும் என்றால் இதோ தருகிறேன் என்று விரித்து விடுவான். فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم ابواب كل شيء حتى اذا ما فرحوا اوتوا. அவர்கள் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நிம்மதியோடு இருக்கும் போது அஹத்னாஹும் பக்தா, திடீரென அல்லாஹ் பிடித்துக் கொள்வான். அதற்கு பிறகு அவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை கூறிவிட்டு எமக்கு எச்சரிக்கை சொன்னார்கள். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வட்டியை அழிக்கிறான், சதகாவை அல்லாஹ் வளர்க்கிறான். வட்டி எந்த செல்வத்தில் சேருகிறதோ அது உயர்வது போல் இருந்தாலும் அதை அல்லாஹ் அழித்து விடுவார் ஒரு நாள். சதகா அல்லாஹ்விற்காக கொடுக்கப்பட்டு சமூக நலனுக்காக ஒருவர் தன் அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து பகிர்ந்தளிக்கும் போது அல்லாஹ் அதை வளர்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பேரித்தம்பழத்துடைய அளவிலேயோ அவர் கஷ்டப்பட்டு சேகரித்த செல்வத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பேரித்தம்பழத்தை சதக்கா செய்கிறார், அல்லாஹ் அதை தன்னுடைய வலது கரத்தில் வாங்குவான். எப்படி நீங்கள் ஒரு குதிரை குட்டி ஈன்றால் அதை வளர்ப்பீர்களோ அது போன்று அல்லாஹ் வளர்த்து உஹதுடைய மலையளவு கூலியாக நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு அதை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யுர்பிஸ் ஸதகாத், அல்லாஹ் சதக்காவை வளர்க்கிறான். கொடுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக, இது இஸ்லாமுடைய நியதி. அது உன் செல்வம் பெருக வேண்டும் என்றால், உன் வாழ்வாதாரம் மேன்மையாக வேண்டும் என்றால், அல்லாஹ் உன்னுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் கொடுத்ததை கொடு, அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான். கொடுக்கப்பட்ட எதுவும் குறையாது, அது அதிகப்படுத்தி இருக்கும். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த இந்த மார்க்கத்துடைய நியதி.